விவசாயிகள் மாநாட்டினை துவங்கி வைப்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி நாளை கோவை வருகிறார். இதையொட்டி அங்கு பலத்த போலீஸ் பாதுகாப்புக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தென்னிந்திய இயற்கை வேளாண் கூட்டமைப்பு சார்பில் இயற்கை விவசாயிகள் மாநாடு கோவை கொடிசியா அரங்கில் நாளை முதல் 3 நாட்களுக்கு நடைபெறுகிறது. இதில் தமிழ்நாடு உள்ளிட்ட தென்னிந்திய மாநிலங்களைச் சேர்ந்த 50,000த்திற்கும் மேற்பட்ட இயற்கை விவசாயிகள் கலந்து கொள்கின்றனர். பிரதமர் நரேந்திர மோடி இந்த மாநாட்டை தொடங்கி வைக்கிறார். பின்னர் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த 50 இயற்கை வேளாண் விஞ்ஞானிகளுடன் பிரதமர் கலந்துரையாடுகிறார். இந்த நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி நாளை ஆந்திர மாநிலம் புட்டபர்த்தியில் இருந்து மதியம் 12:30 மணிக்கு விமானம் மூலம் புறப்பட்டு பிற்பகல் 1:30 மணிக்கு கோவை விமான நிலையம் வருகிறார். அங்கிருந்து கார் மூலம் புறப்படும் பிரதமர் 1:40 மணிக்கு கொடிசியா அரங்கத்திற்கு வருகிறார். அவருக்கு தென்னிந்திய இயற்கை வேளாண் கூட்டமைப்பு சார்பில் வரவேற்பு அளிக்கப்படுகிறது. நிகழ்ச்சிகளை முடித்துக் கொண்டு மாலை 3:30 மணிக்கு பிரதமர் விமானம் மூலம் டெல்லி புறப்படுகிறார். பிரதமரின் வருகையை ஒட்டி கோவையில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சுமார் 3000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் என காவல் ஆணையர் சரவண சுந்தர் தெரிவித்துள்ளார். விவசாயிகள் மாநாடு நடக்கும் கொடிசியா வளாகம் முழுவதும் இந்திய தொழில் பாதுகாப்பு படையினரின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளது. அங்கு 24 மணி நேரமும் துப்பாக்கி ஏந்திய துணை ராணுவ படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். பிரதமர் வருகையை ஒட்டி கோவை விமான நிலையத்தில் 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது.